இரண்டாவது என்ன செய்யறாங்கன்னா அடிக்கடி சூனியத்துக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா அப்ப நான் இந்த வசனங்களை சொன்னது உண்டு. இரண்டாவது வசனத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னா மெஜிக் அப்படின்னு சொல்லி அது வந்து சூனியம். இப்ப மெஜிக் என்ற கேள்விக்கு திருப்பி 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 எப்படி பார்த்தா சூனியத்துக்கு அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது மெஜிக். ஆனா தமிழ் உலகத்தில் வந்து என்ன செய்யல அப்படி மொழிபெயர்க்கலாது. தமிழ் உலகத்தில் நீங்க என்ன செய்ய மெஜிக் காட்டுறவங்களை யாரும் போய் இன்றைக்கு சூனியம் காட்டுறாங்கன்னு யாரும் போறதில்லை. யாரும் இன்றைக்கு சூனிய பாடசாலைகளில் ஸ்கூலில் என்ன செய்யும் இந்த மெஜிக் ஷோ நடந்த இன்றைக்கு சூனியக்காரன் வந்திக்கிறான்னு யாருமே என்ன செய்யறதில்லை. அந்த வளமையில சொல்வதில் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஆங்கிலத்தில் மெஜிக்னு சொல்றாங்களா, இந்த மெஜிக்கைத்தான் சூனியம் பண்றாங்க. அதனால ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பகிரங்கமாக அவர்கள்ட்ட கேள்வி பதில கேட்குறாங்க, நீங்கள் மெஜிக் என்று சொன்னால் அதாவது சூனியம் என்று சொல்றீங்களா, அப்போ மெஜிக் படிக்கிறது கூடாதா, இப்போ மெஜிக் படிக்கிறது கூடாதா ஹராமா அப்படின்னு கேட்ட உடனே மெஜிக்கையே ரெண்டா பிரிக்கிறாங்க. எனக்கே ஒரு ஆற்றல் இருக்கிறது, எனக்கே ஒரு சக்தி, மேஜிக் தான் அவனு செய்யறது. அந்த மேஜிக் என்ன செய்வான்னு கேட்டா அந்த தந்திரம் செஞ்சு செய்யணும்னு ஒத்துக்க மாட்டான். அதுக்கு சில மந்திரம் இருப்பதாகவும் அதுக்கு சில இதெல்லாம் தவங்கள்லாம் செய்யணும், அதுக்கு 40 நாள் விரதம் இருக்கணும் இருந்து நாங்கள் கத்துக்கிறோம், எங்கள்கிட்ட அந்த பவர் வந்து விட்டது, நாங்கள் இங்கிருந்து என்ன வேண்டாலும் செய்வோம், எவ்வளவு தூரத்தில் உள்ளாலும் இங்கிருந்து அடிப்போம், எவ்வளவு தூரத்தில் நோயை உண்டாக்குவோம், காலம் முடக்கும் ஐயம் முடக்குவோம் இப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இதுக்கு வந்து ஒரு ஆன்மீக முத்திரையை குத்தி நானும் அல்லாதான் அல்லா வைப்புல எனக்கு செயல்பட முடியும்னு காட்டுறான்ல, அதுதான் பிளாக் மேஜிக். அதான் சிகருங்கிறது. சிகருக்கு மேஜிக் கிடையாது, பிளாக் மேஜிக். இதை கத்து கொடுத்தான்னா குஃப்ர் தானே அது. அதாவது ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக் என்று சொல்லி வரலாற்றில் அறியப்பட்ட அந்த மேஜிக் எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா வேற மாதிரி பிரிச்சு எப்படி சொல்றாருன்னா மேஜிக் வந்து அதாவது இந்த மாதிரி கலைகள் மாதிரி படிக்கணும் அது கூடும். மேஜிக்னு சொல்லிவிட்டீங்க. மேஜிக் சொல்றது அவ்வளவு பெரிய குஃப்ரான ஒரு விஷயமா? மேஜிக் கத்து கொடுத்து அவ்வளவு பாவமா? அப்படி இப்படி மேஜிக் செய்யற எவனாச்சும் எங்களுக்கு கடவுளுடைய ஒரு சக்தி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது, நாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து விடுவோம் அப்படின்ற ஒரு பயங்காட்டி செய்யறானா வித்தன் செய்யறானா? அவன் எல்லாரும் என்ன செய்வான்னு கேட்டா வித்தன்னு செய்வான். எப்படி செய்வான்? ஒண்ணு கிடையாது, நாங்க ட்ரைனிங் என்ன செய்யறோம், நீங்களும் செய்யலாம், சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் சொன்னா செய்வாங்க. இந்த மேஜிக் செய்யற எல்லாருமே என்னன்னு கேட்டா நாங்கள் அந்த தந்திரத்தை கத்திருக்கிறோம், வேகமா செய்யறோம், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா இதுல உண்மை கிடையாது, நீங்க முயற்சி தான் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செய்யறானே தவிர அதை ஒரு காட்சியாக ஆக்கி ரசிக்கிறதுக்கு கட்டணம் வாங்குறானே தவிர அந்த மேஜிக் படிக்கலாம். நமக்கு விளையாட்டு காட்டுறது எப்படி மறைக்கிறது, எப்படி அதாவது மனிதர்களை வந்து மயக்கிறது, எப்படி திற போடுறது, என்ன மாதிரி தேசிக்கா வெட்டுறது, இன்னும் உள்ள என்ன விஷயங்கள்லாம் எப்படி எல்லாம் செய்யறது, இது படிக்கிறது ஓகே. அவனே சொல்றான் நாங்கள் பணத்துக்கு தான் என்ன செய்யறோம் படிக்கிறோம், பொருளாதாரத்துக்கு தான் படிக்கிறோம், இது வந்து மக்களை வந்து ஒரு நகைச்சுவைக்காக நம்ம இதெல்லாம் செய்யறோம். இது எப்ப கூடாது என்று மாறும்டா மேஜிக் கூடும், பிளாக் மேஜிக் கூடாது. அது எப்ப கூடாது மாறுது? பிளாக் மேஜிக் என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க எப்படி என்றா நம்ம இதை வச்சு ராம் ரீம் அதை செய்வேன் இதை செய்வேன்டா பிளாக் மேஜிக். இதை செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னா ஒரு மாத்தி எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஓம் ரீம் ரோம். ரோம்னா செய்தல் காட்டுறான். அது என்ன காட்டுறது? அது சில மந்திரங்களை சொல்லுவாங்க. என்ன அப்படி மந்திரங்கள் மதிமுக்கான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யறதுனா சில மந்திரங்களை ஓதி செய்யற மாதிரி செஞ்ச உடனே அது மாறின மாதிரி இருக்கும். அது என்னது? அந்த மந்திரம் தான் அதை செய்யுது, எனக்கு அந்த மாதிரி மந்திரம்லாம் தெரியும் அப்படின்னு காட்டி எனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், பொண்டாட்டி புருஷனை பிரிப்பேன், இந்த மாதிரி சக்திலாம் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கிறது. நீ மேஜிக்னு சொல்லிட்டேன்னு சொன்னா மக்களை ஏமாத்த முடியாது. அவன் ரசிச்சுட்டு சினிமா பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். நீ இப்படி ஒரு வேஷம் போட்டேன்னு வை, உனக்கே ஒரு சக்தி இருக்கிற மாதிரி, சக்தியை கொண்டு செய்யற மாதிரி. இதே படிச்சத்தை வச்சு உன்னை குத்துவேன், உன்னை வெட்டுவேன், உன்னை பிரிப்பேன், அவன் அது செய்வேன் இது செய்வேன் என்று இதே மேஜிக்கை வச்சு அவன் சொன்னான்னு சொன்னா அது வந்து அது பிளாக் மேஜிக். அப்பதான் அது சூனியமா மாறுது. அப்படி என்று சொன்னா இது இல்லாம சொன்னாலும் அதே தானே. இது மேஜிக் வர வேண்டிய அவசியம் இல்லை. மேஜிக் வராமலே ஒருத்தன் வந்து நான் உன்னை வெட்டுவேன், நான் வந்து இந்த மாதிரியான ஆற்றல் உள்ள வேண்டாம் கூடாது. அப்ப மேஜிக்கு பிரச்சனை இல்லைங்க. இங்க பிரச்சனை சொல்ற வார்த்தைக்கு தான் என்னது பிரச்சனை, மேஜிக்குரிய பிரச்சனை அல்ல. அப்ப மேஜிக் படிக்கலாம், சூனியம் படிக்கலாம்னு ஆகிடும். சூனியம் நீங்க பிளாக்னு வச்சாலும் சரி, ஒயிட்னு வச்சாலும் சரி, அது ப்ளூன்னு வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் படிக்கலாம்னு என்ன செஞ்சிடும் ஆகிரும்ன்றது விளங்குதா இல்லையா? ஏன் அவன் சொல்ற வார்த்தையில தான் அதில் பிரச்சனை இருக்குது. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ மேஜிக்கை வந்து பிளாக் மேஜிக் என்று பிரித்து இது பிளாக் மேஜிக் என்ன சொல்றாங்கன்னா அந்த மேஜிக்கும் இந்த மேஜிக்கும் ஒன்று தானா, பிளாக் மேஜிக்கும் ஒன்று தானா, ஆனால் இதன் மூலம் ஒரு புனிதமான விஷயங்கள் செய்து அதாவது ஆன்மீக ரீதியான விஷயங்களை செய்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி மந்திரம் மாதிரி ஓதி இந்த மாதிரி செஞ்சால் அது பிளாக் மேஜிக்காக மாறுது. அப்போ படிக்கக்கூடாது. இது தெளிவான முரண்பாடு. அதாவது தர்க்கவாதத்தில் ஒரு தோல்வி. அது நல்லாவே என்ன செய்கிறது, அங்கே வந்து சமாளிக்க முடியாத ஒரு இடத்தை நாம் என்ன செய்கிறோம் உணர்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இதே விஷயத்தை அவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு விளையாட்டுக்கு அப்படி செஞ்சா வேற என்று சொன்னவங்க மேஜிக்காரன் செய்வான்னு கேட்டா
அதை ரசிப்பதற்கு ஒரு கலையாக காட்டி அவன் அதை ஒரு காட்சியாக்கி வசூல் பண்ணிட்டு போயிடுவான். நேர வந்து ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் சம்பந்தமா வார நேரத்துல சூனியக்காரர் நோக்கம் என்ன? அவனுக்கு சம்பாதிக்கிறான் நோக்கம், அவனுக்கு அந்தஸ்து எடுக்கிறதா என்ன செய்யறது நோக்கம். அதனால ஃபிரௌன் என்ன கூலி அப்படின்னு கேட்கறாங்க. அந்த இடத்துல சொல்றாங்க இங்க கூலிக்கு தான் செய்யறான், பொருளாதாரத்துக்கு தான் செய்யறான், அது பிழை இல்லைன்றாரு. ஆனா ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் அப்படித்தான் கேட்டாங்கன்றாரு. அப்படின்னா ஃபிரௌனோட சூனியக்காரர் செஞ்ச சூனியம் ஓகேன்னு அர்த்தமா? அது என்ன? அப்ப அன்புள்ள சகோதரர்களை, இந்த லெவலில் முரண்பாடுகள் என்ன செய்கிறது வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? தெளிவான அந்த கொள்கை, தெளிவாக குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுதுன்றதுல ஒரு முடிவு இருந்தால்தான் தர்க்கம் என்ன செய்யாது, அங்கெல்லாம் மாறி மாறி வேலை செய்யாது. நம்மளுக்கு ஒரு முடிவு இல்லாம நம்ம எங்க நிக்கிறோம் என்பது இல்லாம இருந்தேன்னு சொன்னா இடத்துக்கேற்ற பதில் என்ன செய்யும் நம்மளுக்கே தெரியாம உருவாகும். இடத்துக்கேற்ற பதில் உருவாகிட்ட நேத்து உண்டு நாளைக்கு உண்டுன்றதை நான் இங்க சொல்லல. இடத்துக்கு நேத்து சொல்லிட்டு இன்றைக்கு ஒன்று மாத்திட்டு மறுபடியும் நேத்து சொன்னதே நாளைக்கு சொல்லுவோம். அது நம்மளோட நிலைமை என்ன செஞ்சிடும், அப்படி உருவாகிரும். இது இரண்டாவது விஷயம். இது அதாவது மேஜிக், அதாவது பிளாக் மேஜிக் தான் சூனியம் என்று சொல்லிட்டு பிளாக் மேஜிக் என்ன மேஜிக் தான் என்று சொன்னது. பிளாக் மேஜிக் என்ன? பிளாக் மேஜிக் தான் சூனியமா? ஆனா மேஜிக் பிளாக் மேஜிக் என்ன? அது மேஜிக் தான். அப்ப பிளாக் மேஜிக்கா எப்ப மாறுது? ஏதாவது மந்திரம் ஓதினா அப்ப மாறுது. அப்ப மேஜிக் படிக்கிறது கூட மந்திரம் ஓதுறது என்னது கூடாதுன்னு ஆகிரும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து ஒரு தவறான விஷயம். மந்திரம் ஓதுதல், மந்திரித்தல் என்ற பகுதி இஸ்லாம் வேறவா பேசி இருக்குது. அதுல சிறுக்கு இருந்தா கூடாது, சிறுக்கு இல்லாட்டி கூடும் என்று ருக்கியான்னு சொல்றோம். மந்திரித்தல் என்பது சிறுக்கு இருந்தா கூடாது, சிறுக்கு இல்லாட்டி கூடும் என்றது வேறவா சொல்லுது. இதுக்கு அதுக்கு என்னது சம்பந்தம் இல்லை. ஆனா சிகிர ருக்கியா எல்லாம் கொண்டு வந்து என்னது ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இது இரண்டாவது.